குளிச்சிருச்சாமா, அங்கேயுமே ஒண்ணுமே இல்லையாமா. அந்த வழியா ஒரு வெள்ளாடு வந்துச்சாமா. அந்த வெள்ளாடு குழிக்குள்ள எட்டி பார்த்துச்சாமா. அந்த நரியும் வெள்ளாட பார்த்துச்சாமா. நரியாரே குழிக்குள்ள என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டுச்சாமா அந்த வெள்ளாடு நரிக்கிட்ட. அந்த வெள்ளாடு எப்படியாவது இந்த குழிக்குள்ள இறக்கி விட்டு இந்த வெள்ளாடுக்கு மேல ஏறி வெளியே போயிடலான்னு ஒரு திட்டம் போட்டுச்சாமா. அந்த நரி குழிக்குள்ள கொஞ்சோடு மழை தள்ளி தேங்கி இருந்துச்சாமா. நான் என்ன பண்றேன், நீ கேக்குறீங்க பாத்தியா, இதுதான் வானுலக தண்ணி. இந்த வானுலக தண்ணியை தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன், உனக்கும் வேணுமா, வா வா வந்து கொடுன்னு சொல்லிச்சாமா அந்த நரி வெள்ளாடு கிட்ட. இந்த வானுலக தண்ணி எப்படி வரும்னு யோசிச்சாமா. இந்த நரி வந்து நம்மளை ஏமாத பாக்குதுன்ட்டு யோசிச்சுருச்சாமா. எனக்கு நீங்க தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்திருப்பீங்க, உங்களை காப்பாத்தலாம் வந்தேன், நீங்களே குடிச்சிட்டு வாங்கன்ட்டு சொல்லிட்டு போச்சாமா. அந்த வெள்ளாடு நிலுகன்னு கத்திச்சாமா அந்த நரி வெள்ளாடு கிட்ட. அந்த வெள்ளாடு நின்று திரும்பி பார்த்துச்சாமா. நான் தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்தேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிச்சாமா அந்த வெள்ளாடு அந்த நரி கிட்ட. அந்த நரி வெள்ளாடு கிட்ட. அந்த வெள்ளாடு வானுலக தண்ணின்னு சொன்னீங்க, வானுலக தண்ணியை குடிச்சா 100 ஆண்டு இளமையோட வாழலாம்னு சொன்னீங்க, இப்படிமா காப்பாத்துங்கிறீங்க, எல்லாமே போய் உன்னை இந்த குழிக்குள்ள இறக்கி விட்டோம், இல்லை ஏறி வெளியே போயிடலான்னு தான் உன்ட்ட போய் சொன்னான்ட்டு சொல்லிச்சாமா அந்த வெள்ளாடு நரிக்கி. அந்த நரி வெள்ளாடு கிட்ட. அங்க ஒரு மரக்கில இருந்துச்சாமா. அந்த மரக்கில எடுத்து வந்து குழிக்குள்ள போயிடுச்சாமா. அது மேல ஏறி வெளியே வந்துச்சாமா அந்த நரி. அவங்க 2 பேரும் அன்னையிலேருந்து நண்பர்கள் ஆகிட்டாங்களாமா. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, யாரையும் ஏமாத்து கூட, போய் சொல்லி ஏமாத்து கூட, நம்ம ஒரு ஆபத்துன்னா அந்த ஆபத்துமையா இருக்கவங்கள்ட்ட சொல்லணும். நன்றி, வணக்கம். இவங்க மலர் வகுப்பு படிக்கிறாங்க. பேர் கரை சொன்ன பாப்பா பேர் வந்து சுபஸ்ரீங்க. சுபஸ்ரீ போங்க.